ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. ஏப்ரல் 23 தேர்தல் போருக்கு தளபதி விஜய் இப்போ ரூட் மேப் ரெடி பண்ணிட்டாரு பாஸ். யாரோடவும் கூட்டணி இல்ல, நாங்க தனித்தே நிப்போன்னு சொன்ன கையோட பெரம்பூர்ல விஜய் களமிறங்க போற அந்த தகவல் இப்போ காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதியிலும் டிவிகே தனித்து போட்டியிடும்னு தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அதிரடியா அறிவிச்சிட்டாரு. 2. தவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. அங்க ஏற்கனவே கருத்து கணிப்பு நடத்தி விஜய்க்கு சாதகமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாஸ். 3. பெரம்பூர் தொகுதியில விஜய்க்காக ஏசி வசதியுடன் கூடிய பிரம்மாண்ட தேர்தல் அலுவலகம் இப்பவே தயாராகிட்டு வருதாம். 4. தவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் சென்னை டி நகர் தொகுதியிலும் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும் களமிறங்க போறாங்க பாஸ். 5. மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன், எழும்பூர்ல ராஜ்மோகன், ஆர்கே நகர்ல மரிய வில்சன்னு சென்னையை சுத்தி இருக்கிற முக்கிய தொகுதிகளுக்கு வேட்பாளர் லிஸ்ட் ரெடியாகிடுச்சு. 6. ஆலந்தூர்ல ஈசிஆர் சரவணன், கொளத்தூர்ல பாலாஜி, அம்பத்தூர்ல ஜி பாலமுருகன்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. ஏற்கனவே 50 வேட்பாளர்களை விஜய் நேர்காணல் மூலமா உறுதி செஞ்சுட்டாரு பாஸ். 7. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆஃபரை தட்டி விட்டுட்டு மக்களோட பலத்தை நம்பி விஜய் இறங்குற இந்த 4 முனை போட்டி தமிழக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனைய உண்டாக்கும்னு பேசிக்கிறாங்க. விஜயோட இந்த பெரம்பூர் ஸ்கெட்ச பார்க்கும்போது நம்ம தளபதி ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. இனிமே ஏன் ரூட்டு தனி ரூட்டு, யார் கூடவும் ஒட்டிக்காம மக்களோட நேர்மையா நிக்க போற இந்த தளபதி ஆட்டம் இப்போ ஆரம்பம் பாஸ். விஜய் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தது சரியான முடிவா? அங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான தேர்தல் மற்றும் வேட்பாளர் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.